இறைவனின் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி, குறையெல்லாம் கடந்தவனே உன் துணை ஒன்றே நாம் தேடி, மறைபொருளானவனே உன்னை மனங்களில் சிறை வைத்தோம். மறைபொருளானவனே உன்னை மனங்களில் சிறை வைத்தோம். குறைவுள்ள கோவிலிலே உன்னை கொண்டு நாம் குடி வைத்தோம். இறைவனின் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி, குறையெல்லாம் கடந்தவனே உன் துணை ஒன்றே நாம் தேடி. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய திரு இரத்த மாதத்தில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் காலையில் இறை வார்த்தையை தியானித்து இயேசுவினுடைய இரத்தம் என்னுடைய வாழ்வை புதுப்பிக்க, என்னுடைய வாழ்வை நலமாக்க வேண்டும் என்று நாம் ஜெபித்தோம். இன்று இந்த கல்வாரி பலியில் ஆண்டவர் இயேசு சிந்திய கல்வாரி இரத்தம் நம்முடைய வாழ்விலும் குடும்பத்திலும் இருக்கக்கூடிய எல்லா விதமான சாபங்களிலிருந்து விடுதலை தருகிறது. அதைதான் இன்று நாம் தியானிக்க இருக்கின்றோம். இது தனி மனிதரால் ஏற்பட்ட சாபங்கள், பெற்றோரால் வரக்கூடிய சாபங்கள், பெரியோர்களால் வரக்கூடிய சாபங்கள், கடவுளால் வரக்கூடிய சாபங்கள், தலைமுறை தலைமுறை அதாவது பாரம்பரியமாக வரக்கூடிய சாபங்கள். எப்படிப்பட்ட சாபங்களாக இருந்தாலும் அதிலிருந்து ஒரு விடுதலை தரக்கூடிய ஆண்டவர் இன்று நம்முடைய சாப நிலையிலிருந்து விடுதலை தர வேண்டும் என்று இந்த கல்வாரி பலியில் நாம் சிறப்பாக பங்கு பெற இருக்கின்றோம். ஏராளமானோர் தங்களுடைய திருப்பலி கருத்துக்களை ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் திருப்பலியானது உங்களுக்கு டெலிகாஸ்ட் செய்யப்படவில்லை. சனிக்கிழமைகள் மட்டும் இந்த திருப்பலியானது எடுக்கப்படுகிறது. இன்று திருப்பலியில் கலந்து கொண்டிருப்பவர்கள் திருப்பலி ஒப்பு கொடுத்த ஐரேனியஸ் ராய், இசபெல் மரியா இப்படிப்பு அறிவு உடல் நலத்திற்காகவும், மரிய ஜஸ்டினா எதிர்கால வாழ்வு கடவுளின் திட்டப்படி நடக்க வேண்டும் என்பதற்காகவும், ஜோசப் ரபி லாசர் பிரான்சிஸ் சேவியர் இவர்கள் தங்கள் குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றியாகவும் இந்த கல்வாரி பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் நம்மையும் ஒப்பு கொடுத்து நம்முடைய சாப நிலைகள் நம்மிடமிருந்து அகல வேண்டும் என்று ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். பாரம்பரிய சாபங்களை எடுத்து மாற்றுவதற்காக சிலுவையில் அறையுண்ட ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்களுடைய பெற்றோரால் ஏற்பட்ட சாபங்களை கழுவுவதற்காக சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். என் தனிப்பட்ட நிலைகளினால் ஏற்பட்ட சாபத்தை கழுவுவதற்காக சிலுவையில் இரத்தம் சிந்திய ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய திருமகனின் உயர் மதிப்புள்ள திரு இரத்தத்தால் மனித இனம் அனைத்தையும் மீட்டருள திருவிழமானீர். உமது இரக்கச் செயலை எங்களுக்குள் நிறைத்திருக்கச் செய்யவும், எவ்வாறு எங்கள் மீட்பின் மறைபொருளை நாங்கள் இடையராது நினைவில் கொண்டு அதன் பயனை அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம்.
கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 10 முதல் 14 முடிய. திருச்சட்டம் சார்ந்த செயல்களை நம்பியிருப்பவர்கள் சாபத்துக்கு ஆளானவர்கள். ஏனெனில் திருச்சட்டத்தின் வார்த்தைகளை எல்லாம் கடைபிடித்து நடவாதோர் சபிக்கப்படட்டும் என்று எழுதியுள்ளது. சட்டம் சார்ந்த செயல்களால் எவரும் கடவுள் முன்னிலையில் ஏற்புடையவர் ஆவதில்லை என்பதும் தெளிவு. ஏனெனில் நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வடைவர். திருச்சட்டம் நம்பிக்கையை அடிப்படையாய் கொண்டதல்ல, மாறாக சட்டம் சார்ந்தவற்றை கடைபிடிப்போர் அவற்றால் வாழ்வு பெறுவர் என்று எழுதியுள்ளது. மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தினின்று மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசி இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பிற இனத்தாருக்கும் கிடைக்கவும் வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை நாம் நம்பிக்கையின் வழியாய் பெற்றுக்கொள்ளவுமே இவ்வாறு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உன் இரத்தத்தால் என்னை கழுவும், உன் இரத்தத்தால் என்னை கழுவும், உலகின் பாவம் போக்கும் இயேசுவே, உன் இரத்தத்தால் என்னை கழுவும், வியர்வையாய் திரு இரத்தம் சிந்திய இயேசுவே, உம் இரத்தத்தால் என்னை கழுவும், கசையால் அடிபட்டு நொந்த இயேசுவே, உம் இரத்தத்தால் என்னை கழுவும், முள்முடி தலையில் தாங்கிய இயேசுவே, உம் இரத்தத்தால் என்னை கழுவும், என் பாவ சிலுவையை சுமந்த இயேசுவே, உம் இரத்தத்தால் என்னை கழுவும், எனக்காக சிலுவையில் அறையுண்ட இயேசுவே, உம் இரத்தத்தால் என்னை கழுவும், சிலுவையில் தொங்கியே மரித்த இயேசுவே, உம் இரத்தத்தால் என்னை கழுவும், பாவியை தேடி மன்னிக்கும் இயேசுவே, உம் இரத்தத்தால் என்னை கழுவும், உம் இரத்தத்தால் என்னை கழுவும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 25, இறை சொற்றொடர்கள் 41. பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள், அலகிக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற அணையா நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை, தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை, அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவிக்கவில்லை, நோயுற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்து கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயுற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள். அப்போது அவர், மிக சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு
நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அது எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிறைவாழ்வு பெறவும் செல்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவினுடைய இரத்தம் சாபத்தை கழுவுகிறது, அழிக்கிறது என்பதை பற்றி நாம் பார்த்தோம். ஒரு சிலர் சொல்வார்கள், பழைய ஏற்பாட்டில் சாபத்தை குறித்து ஏராளமான நற்செய்தி வாசகங்கள் உண்டு, வார்த்தைகள் உண்டு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சபிப்பவர் அல்ல, அவர் சபிக்கக்கூடிய கடவுள் அல்ல என்று இயேசுவை பற்றி சொல்வது உண்டு. ஏராளமானோர் சொல்ல நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகம் நல்ல தெளிவாக சொன்ன வார்த்தை, சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள். யார் இந்த வார்த்தையை சொன்னது? மனிதன் அல்ல இந்த வார்த்தையை சொன்னது. பழைய ஏற்பாடல்ல இந்த வார்த்தையை சொல்லுவது. மாறாக புதிய ஏற்பாடு இயேசுவினுடைய போதனை சொல்லுகிறது. நான் பசியோடும் தாகத்தோடும் ஆடையின்றியும் நோயோடும் சிறையிலும் இருந்தேன், கவனித்தீர்களா, பார்த்தீர்களா என்று கேட்கக்கூடிய இந்த வார்த்தை, சாபம் என்பது சாதாரணது அல்ல, மிக மிக பெரியது என்பதை தான் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆக இந்த சாபத்தினுடைய மூலம், அதாவது வேர் மூலம் எங்கே என்று பார்த்தோமையானால், தொடக்க நூல் ஆதாம் ஏவாளின் வழியாக தான் இந்த சாபம் உலகுக்குள் நுழைகிறது. ஆண்டவர் 3 நிலைகளில் சாபங்களை கொடுக்கிறார். ஆதாம் ஏவாளுக்கு மனித சாபம், சாத்தான் அலகிக்கு அதற்கென்று ஒரு சாபம், நிலத்துக்கு இன்னொரு சாபம். இப்படி மனிதன் செய்த ஒரு பாவத்தின் காரணமாக 3 நிலைகளில் சாபம் இந்த உலகில் நுழைந்தது. இவ்வாறு நுழைந்த இந்த சாபம் எடுத்து மாற்றப்படுவதற்கு ஆண்டவர் இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்த வேண்டியிருந்தது. இதில் வேறு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இயேசுவினுடைய இரத்தம் சிந்தப்படவில்லை எனில் சாபங்கள் மாறாது, அழியாது. ஆகவேதான் மரத்தில் தொங்கவிடப்பட்டவர் சபிக்கப்பட்டவர் என்ற வார்த்தைக்கிணங்க என் ஆண்டவர் இயேசு சாபத்துக்குள்ளாகி அந்த மரத்திலே தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார், சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். ஆக இன்று இந்த கல்வாரி பலியில் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாபங்கள், என்னுடைய பெற்றோரின் வழியாக, பாரம்பரியம் வழியாக, தலைமுறை தலைமுறை வழியாக, பெரியவர்களால் வரக்கூடிய, கடவுளால் வரக்கூடிய, வார்த்தைகளை கடைபிடிக்காமல் இருப்பதால் வரக்கூடிய எந்த சாபமாக இருந்தாலும் இந்த இரத்த பலி இன்று அந்த சாபத்தை எடுத்து மாற்ற வேண்டும். அந்த இரத்த துளி இன்று என் மீதும், என்னுடைய குடும்பத்தின் மீதும், என்னுடைய நிலத்தின் மீதும், என்னுடைய தொழிலின் மீதும், நான் செல்லக்கூடிய வழிகளிலும், என்னுடைய படிப்பின் மீதும் பொழியப்பட்டு என்னுடைய சாபம் ஆசிராய் மாற வேண்டும் என்று இந்த கல்வாரி பலியை ஒப்பு கொடுப்போம். எதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பிற்கீடாக. எதை நான் தருவேன் இறைவா, குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா, குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா, கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கரையாம் பாவத்தை நீக்கிடவே நீ கல்வாரி மலையில் இறந்தாயோ.
சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்ப சாபங்கள், வாழ்வின் சாபங்கள், பாரம்பரிய சாபங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. சாபத்திலிருந்து விடுதலை அளிப்பவர் இறைவா, மாண்புக்குரிய உமது திருமணியங்கள் காணிக்கைகளை படைத்துள்ளோ. எங்கள் மீது தெளிக்கப்பட்டவருடைய மீட்பளிக்கும் இரத்தத்தால் புதுப்பிக்க பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல் உணர்வை பெறுகின்றது, உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையால் உலகத்தின் மீது தீர்ப்பும், சிலுவையில் அறை உண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. மகனே, மகளே, இந்த கல்வாரி பலியில் தாகத்தோடு நம்பிக்கையோடு பங்கு பெற்றுக் கொண்டிருப்பவர்களே, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய, வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து சாப நிலைகளையும் கல்வாரி பலியில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தன் இரத்தத்தால் நம்முடைய சாப நிலைகளை கழுவ வேண்டும் என்று. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்குவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர்க்குரியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு உணவை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர்க்குரியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமண் நின்று மக்குழியும் பிரிய தகுந்தவர்களே எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே,
உலகெங்கும் பரவி இருக்கும்படி திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரிகள், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு கந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை வேண்டுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு நம் வாழ்வில் இருக்கக்கூடிய, குடும்பத்தில் இருக்கக்கூடிய, தொழிலில் இருக்கக்கூடிய, செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சாபத்தையும் இந்த நாளிலே இந்த நேரத்தில் எடுத்து மாற்ற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு அவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லுவோமா? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் தீமைகளை விளைவிக்கக்கூடிய சாபத்தின் நிலைகள், சாபத்தின் அறிகுறிகள், சாபத்தின் வழியாக வரக்கூடிய தடைகள், தீங்குகள், நோய்கள் அனைத்தையும் எங்களுடைய குடும்ப வாழ்விலிருந்து எடுத்து மாற்றி நாங்கள் வாழக்கூடிய வாழ்வில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது பரிவிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அருளுகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு அளித்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி மட்டுமே அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். விடுதலை தரும் ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலக மக்களின் பாவங்களை போக்குவதற்காகவும் சாபத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காகவும் தன்னுடைய உயிரை சிலுவையில் சிந்தியவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, என்னிடத்தில் வந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நம்முடைய வாழ்வில், குடும்பத்தில், தொழிலில் இருக்கக்கூடிய
எல்லா விதமான சாபத்திலிருந்தும் விடுதலை கொடுத்த ஆண்டவர் இன்று நம்முடைய வாழ்வை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு நாம் போற்றும் திருக்கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதலாகும். நாம் பிடும் அப்பம் கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் ஆகும். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, மீட்பளிக்கும் உணவாலும் வானத்தாலும் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் எங்கள் மீட்பரின் திரு இரத்தத்தால் தோய்க்கப்படுமை வேண்டுகின்றோம். அது எங்களுக்கு நிலைவாழ்வளிக்க பெருக்கெடுக்கும் நீருற்றாய் அமைய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசமாய் சிலுவையில் பலியானார், அவரை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி